செய்யும்படியாக, மீண்டும் அவரை ஆராதனை செய்யும்படியாக இந்த நாள் புதிய நாள் கர்த்தர் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி சொல்லிட்டு போகிறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மளை ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் பாதுகாத்ததுக்காக, நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகிறோம். 1ஆம் மாதத்தில் இருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 5ஆம் மாதத்துக்குள்ளாக மே மாதத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த நாளை நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் அவரை தாழ்த்தி அவரை உயர்த்தி, நல்ல கரங்கள் பரலோக நேராக உயர்த்தி இயேசுவை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை இருக்கிற இடத்துல எல்லோரும் வாய்களை திறந்து வண்ணமா அருமையான இந்த கால வேளையிலே நம்ம இயேசுவை ஆராதிக்கிறோம், நம்ம இயேசுவை உயர்த்துகிறோம். கால வேளையிலே இயேசுவை ஆராதனை செய்யும்படியாக ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த காலதோறும் இந்த புதிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இந்த காலதோறும் புதிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே எங்களுக்கு புதிய நாள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்யும்படியாக இயேசுவே நாமத்திற்கு துதிக்கும்படியாக உன் நாமத்திற்கு உயர்த்தும்படியாக ஆண்டவரே இந்த நாள் கர்த்தருடைய நாள் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மீண்டும் உங்க சன்னிதானத்தில் வரும்படியாக நீங்க கொடுத்த தயவு அப்பா, நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. இயேசுவே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவர், 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 நல்லவர் ஆவியானவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. நீங்க சர்வ வல்லவரே, ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா தேவ ஆவியானவரே, இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தி மீண்டும் சன்னிதானத்தில் வரும்படியாக, மீண்டும் எங்கள் புதிய நாளுக்குள்ளாக, புதிய கிருபைக்குள்ளாக, அப்போ புதிய பிரசுரத்துக்குள்ளாக, அப்போ புதிய நாளுக்குள்ளாக நாங்கள் மீண்டும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆவியானவரே. இயேசுவே மீண்டும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஓ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. இயேசுவே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்லவர், 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 நல்லவர் என்று சொல்லி நாமே மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தர்மியான கால வேளையிலே தேவ பிரசன்னத்தில் நம்ம ஜெபத்தோடு துதி ஆராதனைக்கு நம்ம கடந்து போகும்போதாக கால வேளையிலே நம்மளை தாழ்த்தி இயேசுவை உயர்த்துவோமாக. ஜெபத்தோடு தேவ பிரசன்னத்தோடு அருமையான தேவ பிள்ளைகளை தேவ பயத்தோடு இருக்கிற இடத்துல தேவனை அவர் உயர்ச்சி உங்களை தாழ்த்தி பயத்தோடு நெருக்கத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்லுவோம், உம் சித்தம் செய்வதுதான்
நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். பெரியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம், எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அது மத்தியில இருப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே மீண்டும் சன்னிதானத்தில் வரும்படியாக, மீண்டும் நாமத்தை துதிக்கும்படியாக, மீண்டும் ஆராதனை செய்யும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கோடான கோடி நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே உலகம் முழுவதும், தேசம் முழுவதும், பட்டணங்கள் முழுவதும் நாளை நடந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த ஆராதனை தேவ பிரசன்னை கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Facebook மூலமா இருக்கிறவர்கள், சபை விசுவாசிகள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லோரும் நம்ம எழுந்தவனமாக நம்ம கரங்களை தட்டி இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்ம ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கீங்க? குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அன்பியான தேவ பிள்ளைகளை எல்லோரும் ஆயத்தத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் உற்சாகப்படுத்தும்படியாக சந்தோஷத்தோடு இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை
இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவ பலியை உமக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே உமக்கு ஆராதிக்கிறோம். எல்சுனா தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஓ எகவார் ராஃபாவை ஆராதிக்கிறோம். ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே இந்த காலதோறும் புதிய கிருபையிலே ஆண்டவரே மீண்டும் சமூகத்திலே ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் பட்டணங்கள் முழுவதும் அப்ப தேவ ஜனங்கள் நாமத்தினால் அப்ப கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சபையாரும் இந்த காலவேளை நீ ஆசீர்வதிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த காலவேளையில் அப்பா அம்மாக்கு ஏற்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு ஸ்தலத்துக்குள்ளாக ஒவ்வொரு மேலாக என் தேவ ஆவியானவர் மகிமை கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளும் முழுவதும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் நீங்க ஆளுகை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி ஆராதி
ஆராதனை 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 ஆவியானவர் உமக்கு ஒருவர் ஆராதனை ஆராதனை சொல்லுமாக அப்பா உமக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதனை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அன்னி பாசன வரங்களப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஆண்டவரை மீண்டும் நம்ம உயர்த்துவோமாக ஓரே கரமாஷு குரினாலாலா குரினாலாலா ஓரினாலா பாபா மாமா ரினாலாலா ஓரே கரமா மாமா குரினாலாலா ஓரே கரமாஷு குரினாலாலா ஆண்டவரே நீ ஒருவர் மட்டும் வாழ்க்கிற அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே பார்த்து மூலமா பார்த்து Facebook மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு விசுவாசியும் உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் தேசுவான சுகம் கடந்து வரும் ஒரு அற்புதம் தேசத்துக்குள்ளாக ஆண்டவர் நீங்க செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இயேசுவே நீங்க ஒருவர் மட்டும் ஆண்டவரே நீங்க ஒருவர் மட்டும் தான் ஆண்டவர் பெரிய அற்புதமோ அடையாளம் மட்டும் நீங்க செய்ய முடியும் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில ஆண்டவரே நாமத்தினாக உயர்த்துகிறோம் ஆவியானவரே நாமத்தினாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே நன்றி ஆவியானவரே ஹalleluya ஆவியானவரே ஜெபத்தோரே நம்முடைய தேவ பிள்ளைகளே தேவ பிரசன்னத்தோடு தேவ பயத்தோடு நெடுக்கத்தோடு இருக்கிற இடத்துல கூட தேவ பயத்தோடு நம்ம ஆராதிப்போம் நன்றி ஆவியானவரே ஆண்டவர் ஒருவர் மட்டும் அற்புதம் செய்வார் இந்த நாளில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார் மீண்டும் கர்த்தர் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதுக்காக நம்ம கர்த்தர் நன்றி சொல்றோம் ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா சொல்லுமா ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா இந்த நாளில் செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே ஒவ்வொருத்துக்கும் அற்புதம் செய்யும் இறங்கி வந்து செய்யும் அற்புதம் ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே
விசுவாசிக்குமாக. நம்மளுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். அந்த அற்புதத்தை நாம காண்போம். ஹல்லேலூயா. கால வேளையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தேசத்துக்கும், பட்டணத்துக்கும் பெரிய ஒரு அற்புதமும் ஒரு சுகர்ச்சியும் கர்த்தர் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இந்த கால வேளையிலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். கால வேளையிலே மீண்டும் சன்னிதானத்துக்கு வந்து ஆராதனை செய்யும்படியாக தேவ வார்த்தைக்குள்ளாக இப்பொழுது நாங்கள் கடந்து போகிறோம். நீங்கள் மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களோடு கூட பேசுதான் தாழ்த்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த கால வேளையிலே சந்தோஷமா இருக்கிறவர்கள் நல்லா ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் நம்மளுக்கு ஒரு புதிய நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த கால வேளையிலே நம்ம 4 மாதம் கர்த்தர் நம்ம நடத்தி இன்னைக்கு கால வேளையிலே மீண்டும் ஆண்டவர் நம்ம புதிய மாதத்துக்குள்ளாக, புதிய நாளுக்குள்ளாக நம்ம வரும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் இந்த கால வேளையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் சன்னிதானத்திலே நீங்கள் நான் வந்து ஆராதனை செய்யும்படியாக உலகமே, தேசமே இந்த நாளை கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, நம்ம தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு விஷயம், நியூ ஜெனரேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பேஸ்புக் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன தேவையோடு இருந்தாலும் அதே அற்புதத்துக்காக நீங்க காத்துக் கொண்டிருப்பீங்க. எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? எங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்குமா? எங்க வாழ்க்கையில சுகம் நடக்குமா? எங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு அதிசயம் நடக்குமா என்று சொல்லி இந்த கால வேளையிலே நீங்க செபித்துக் கொண்டிருக்கலாம். விசேஷமாக தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மளை 4 மாதம் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு மீண்டும் அவர் சன்னிதானத்திலே ஆராதனை செய்யும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபெய்த் குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசமானது நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்க நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் மட்டும் இல்லாம அநேக காரியத்தை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்னைய தேவ பிள்ளைகளே, உங்களோட பரிசுத்த வேதாகமத்தை நீங்க எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எல்லோரும் வீட்டில் தான் இருக்கீங்க. எல்லோரும் வீட்டு தோறும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆராதனை நம்ம செய்யும் போது நம்ம தேவ பிரசன்னத்தோட, தேவன் பயத்தோட, நடுக்கத்தோட நம்ம கர்த்தரோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 வாரமாக நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க பைபிள பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து நியூ டெஸ்டமென்ட் வரைக்கும், பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு இருக்கும் நம்ம பார்க்கும்போது அநேக தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அநேக அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அநேக அப்போஸ்தலரா இருக்கட்டும், இயேசு கூட சீசனா இருக்கட்டும், அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவருக்கு எல்லாரும் கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்தோடு அவர்களோட ஊழியத்தை அது பொறுமையாக அவரை ஓடினார்கள். அதுவே தேவ ஜனமே, நம்மளோட விசுவாசமும் அப்படிதான். பொறுமையோடும் நம்ம விசுவாசத்தோடு
தேவ பிரசுத்தோடு நம்ம கடந்து செல்வோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நன்மை அந்த கால வேளையிலே நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம கடந்து போகிறோம். எல்லோரும் வேதத்தை எடுத்துக் கொள்வோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிப்போம். Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம வாசிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், பாருங்க, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நல்லா பாருங்க. யாரை நோக்கி? நம்முடைய விசுவாசம் மனசனை நோக்கி அல்ல, உங்க குடும்பத்தை நோக்கி அல்ல, இல்ல உங்க கணவரை நோக்கி அல்ல, உங்க மனைவி நோக்கி அல்ல, உங்க பிள்ளைகளை பார்த்து அல்ல, இயேசுவை பார்த்து மட்டும்தான் உங்க விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் எழுத்தாளர் இப்படியாக எழுதியிருக்கிறார். உங்களுக்காக மீண்ட ஒரு விஷயம், அந்த 12ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை மீண்டும் நம்ம வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்ம தேவ பிள்ளைகளே, திரளான சாட்சிகள். பைபிள பாத்தீங்கன்னா விசுவாச பட்டியல விசுவாசத்துல வந்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னா யார சொல்ல முடியுமா? விசுவாச பட்டியல யார் அவரு? அவர் பேர் யார சொல்ல முடியுமா? ஆபேல். பாத்தீங்கன்னா ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த விசுவாச பட்டியல வருவது யாருன்னா சாட்சி யாருன்னா ஆபேல். தர்மீன கால வேளையில அந்த எபிரேயர் எழுத்தாளர் சொல்றாரு, எழுந்த போது இத்தனை திரளான சாட்சிகள் இனியும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அவர்கள் கடந்து வந்த விசுவாச அந்த அடிப்படையும் அவர்களை இயேசுவை கொண்டு அவர்கள் இயேசு மட்டும் சார்ந்து இருந்தார்கள். அவர் தேவனை மட்டும் சார்ந்து அவர் விசுவாசத்தை அவர்கள் ஓடி முடித்தார்கள். இப்ப நாம் இந்த இயேசுவை நோக்கி இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, என்ன இருக்கா? நெருங்கி நிற்கிற பாவத்தையும், என்னடா அந்த பாவத்தை போக்க வேண்டும் சொன்னா, பாவத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும்னா நம்மளுக்குள்ள இயேசுவோட விசுவாசம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிப்போம். தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும், யாரை விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார்? இயேசு தான் நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுக்கு அடிஷோல் யார் என்று சொன்னா இயேசு தான். நம்மளோட ஃபவுண்டேஷன் யார் என்று சொன்னா, அஸ்திபாரம் யார் என்று சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. மனுஷர் கிடையாது, இந்த உலகம் கிடையாது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு அஸ்திபாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிப்போம். விசுவாசத்தை துவக்குகிறவரும், இங்க பாருங்க, பைபிள் சொல்றது, எபிரேயர் எழுத்தாளர் சொல்றது, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறதும் இயேசுதான், முடிக்கிறதும் இயேசுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவான தேவன் தன் குமாரனை உலகத்துக்கு அனுப்பும் முன்பதாக, பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா அந்த நாளுக்குள்ள இயேசு கிடையாது.
அந்த நாட்களிலே அவர்கள் தேவனை பார்க்கவில்லை. ஆனா பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமா இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், இல்ல எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், இல்ல தாவீதா இருக்கட்டும், இல்ல தீர்க்கதரிசி யாரா இருக்கட்டும், அவர்கள் தேவனை மட்டும்தான் விசுவாசித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்நாட்கள்ல நாம பார்த்து இப்போ காலகட்டத்துல இயேசுவை நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசம் என்ன செய்யறோம்? நம்ம நம்புறோம். அவர் நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஆரம்பிக்கிறதும் அவர்தான், முடிவும் அவர்தான். இப்ப நம்ம நடுவில் நின்று கொண்டிருக்கோம். அதுவே தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமானது ஆரம்பம் இயேசுவா இருக்கணும், கடைசி பூமி பரியந்தமோ சதா காலமும் நம்மளோட விசுவாசம் இயேசு மட்டும் நம்ம பற்றி இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நம்ம வாசிப்போம். விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த விசுவாசத்தை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்துக்கு பொறுமையோடு ஓடக்கடவும் பொறுமையோடு இருங்கள். உங்க விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எழுத்தாளர் சொன்னார், உங்களுடைய விசுவாசமானது பொறுமையோடு. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். உங்க விசுவாசத்தை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். நம்ம விசுவாசம் பொறுமையோட ஓடுங்கள். அதுவே தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசமானது பெரிதான ஒரு காரியம். ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்த்திருப்போம், இல்ல ஆபேல விசுவாசம் பார்த்திருப்போம், இல்ல ஈசாக்கார விசுவாசத்தை பார்த்திருப்போம், இல்ல தாவீதோட விசுவாசத்தை பார்த்திருப்போம், இல்ல டேனியலோட விசுவாசத்தை பார்த்திருப்போம், இல்ல பேரோட விசுவாசத்தை பார்த்திருப்போம், அநேக விசுவாசத்தை பார்த்திருப்போம். அந்த நாட்கள் அவர்கள் வாழ்ந்த விசுவாசம். இந்த நாட்கள்ல நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. இந்த நாட்கள் வந்து உலகமே ரொம்ப ஒரு வேதனைக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கு. இருந்த போது அருமையான தேவ பிள்ளைங்களே, எல்லா காரியத்திலும் நம்ம விசுவாசத்தினாலே நம்ம பொறுமையோடு நம்ம ஓடும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது வருகிற நீங்கள் நானும் அவரோடு கூட இருக்கும் போது ஒரு நாள் வரும்போது நீங்க நானும் அவரோடு கூட இருக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்துக்கு என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை பொறுமையோடு இருங்கள். தொடரான சாட்சிகள், அவருக்கு கடந்த வந்த சாட்சிகள் நம்ம இன்னும் நம்ம வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் அவரை குறித்து நம்ம பேசிக் கொண்டு இருக்கிறோம். இந்நாட்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம மலேசியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மலேசியால வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு காரியம் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். பொறுமையோடு உங்களோட விசுவாசத்தை விட்டு மட்டும் நீங்க விலகாதீங்க. உங்க விசுவாசம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். உங்கள் விசுவாசமானது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்பட்டுச்சு என்று சொன்னா நம்மளோட விசுவாசத்தை பார்த்து அநேக ஜனங்கள் சாட்சி கொடுப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவர் இந்த விசுவாசிகள் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அவர் இயேசு மட்டும் சார்ந்து இருக்கிறார்கள் தான் அவங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்குது, அவர் தேவைகள் சந்திக்கப்படுது, அவர் வாழ்க்கையிலே அற்புதம் அதிசயம் நடக்குது நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க விசுவாசத்தை மட்டும் ஆரம்பிக்கிறதும் இயேசுதான், முடிக்கிறதும் இயேசுதான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களிலே இன்னைக்கு விசுவாச பட்டியலே நம்ம தொடர்ச்சியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் மொத்தம் 40 வசனங்கள் இருக்கு. 40 வசனங்கள் இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரோட விசுவாசத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுவோமாங்க. அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 ல நம்ம வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹோப்னு போட்டிருக்கோம், நம்பிக்கை என்று போட்டிருக்கோம்.
நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் உலகமே நம்புது, எனக்கு அந்த காரியம் நடக்க நம்புது. ஆனா தேவ பிள்ளைகள் உங்களோட விசுவாசம் மட்டும் தான் அந்த உலகத்தை ஜெயிக்கும். எந்த மாதிரி ஆமென் சொல்றீங்க? ஆனா இந்த வசனத்துல எவ்வளவு எழுத்தாளர் இந்த 11ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறது முன்பதாக அவர் இப்படியே எழுதி நம்ம வாசிப்போம். மீண்டும் வாசிக்க. விசுவாசமானது நம்பப்படுகிறதும் உறுதியும். என்னது? உங்க விசுவாசம் நம்பப்பட வேண்டும். உங்க விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமா? உறுதியா இருக்க வேண்டும், நிலப்பட்டவர்களா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின், நீங்க உங்க விசுவாசத்தை நீங்க நம்புறீங்க, உங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா நீங்க பார்க்கல, ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம இயேசுவை பார்க்கல, ஆனா நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உலக கடவுளை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் கடவுளை நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கும் சொல்ல நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசமானது அஸ்திபாரம். உங்க அஸ்திபாரம், உங்களோட விசுவாசமானது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களோட விசுவாசம், உங்களோட அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களோட விசுவாசமானது அஸ்திபாரம் போடப்பட்டுச்சுன்னு சொன்னால் யாரும் நம்மளை அசைக்க முடியாது. எல்லோரும் பார்த்து சொல்லுவாங்க, யாரும் நம்மளை அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளோட விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் யார் என்று சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பாருங்க, நமக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? விசுவாசி. விசுவாசினா யாருன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் எல்லாமே நம்பிக்கை வைத்திருக்காங்க. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. அதுமே தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையில சொன்னா நீங்க அநேக பேர் மனசுல நம்பிக்கை இருக்கிறாங்க, ஆனா இயேசு மேல யாருக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இயேசு சொல்றாரு, போன மாதம் நம்ம வாசித்தோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நீங்க எல்லாம் மனுஷன் நம்பரை காட்டிலும் நீ தேவனுடைய விசுவாசம் நம்பினீன்னு சொன்னா உன் விசுவாசத்தினாலே அடையாளத்தை நீங்க காண்பீர்கள். உங்க விசுவாசத்தினாலே பெரிய நன்மைகள் நீங்க காண்பீங்க என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர் யாரு? எங்க ஆரம்பிக்கப்படுவது? ஆமையிலிருந்து ஆரம்பிக்கப்படுது. முன்னோர்கள் யாரு? பைபிள்ல பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் திருப்புவங்க. எல்லாரும் பழைய ஏற்பாடுங்க திருப்ப ஆரம்பிங்க. எல்லாரும் வேதம் இருந்துச்சுன்னா பழைய ஏற்பாடுங்க நீங்க திருப்பி வைங்க. பழைய ஏற்பாடுல ஆதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்க நம்ம வாசிக்கும் போது முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சினா என்ன தெரியுமா? ஆண்டவரோட சன்னிதானத்திலே ஆண்டவரோட பார்வையிலே அவர்கள் கிருபைகளை பெற்றார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அவருக்குள்ள இருந்த தேவ பிரசன்னத்தை பார்த்து, அவர் தேவனுக்குள்ளாக இருந்த சாட்சிகள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். வேதத்துல பார்த்தீங்கன்னா பைபிள்ல எபிரேய எழுத்தாளர் சொல்றாரு, அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நீங்க நற்சாட்சி பெறுவது ரொம்ப கஷ்டம், ஆனா இருந்த போதிலும் நம்ம நற்சாட்சி பெற வேண்டும். ஆமென் சொல்றீங்க? வாசிப்போம். விசுவாசத்தினாலே, எதனால? மீண்டும் பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். நீங்க விசுவாசத்தினால மட்டும்தான் நீங்கள் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தேவ வார்த்தை மூலமா தான் உங்களுக்குள்ள என்ன சோதனைகள் வந்தாலும் தேவ வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ தேவ கர்த்தரோட வார்த்தை மட்டும்தான் ஒரு மனுஷனை எப்படி தெரியுமா மரித்து போன இருக்கிற மனுஷன் கூட உயிரோட எழும்ப ஆரம்பிப்பான். என்னால? தேவனோட விசுவாச வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எல்லாம் விசுவாசி சொல்லுவாங்க. எப்படி நீங்க தேவனோட விசுவாசமா இருக்கீங்களா? விசுவாசமா இருக்கீங்க வாயால சொல்றதல்ல, நீங்க அந்த விசுவாசமானது உங்க செயல்ல இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த விசுவாசமானது நீங்க உங்க கண்ணுனால பார்க்க வேண்டும். அடையாளம் நடக்கும். அதுதான் முன்னதாக ஒரு காரியத்துல சொன்னேன். நாம் இயேசுவை விசுவாசிக்கல, நாம் இயேசுவை பார்க்கல, ஆனா நாம் இயேசுவை என்ன செய்யறோம்? இயேசுவை என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம்.
இயேசு உலகத்துக்கு வந்தார், அற்புதம் செய்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார், மீண்டும் வருவார் என்று சொல்ல நீங்கள் காத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் வருகை காத்திருக்கீங்க? அதுவே தேவ பிள்ளை உங்க விசுவாசத்தை பொறுமையோடு இருக்க, உங்க விசுவாசத்தை நற்சாட்சி பெறுங்க. உங்கள் விசுவாசத்தை பார்த்து உலகமே சாட்சி கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த காலகட்டத்திலே நம்மளோட டெஸ்டிமனி, நம்மளோட சாட்சி, நம்மளோட விசுவாசம், நம்மளோட ஃபெய்த் இந்த உலக ஜனமே பார்க்க வேண்டும். யாரை பார்க்க வேண்டும்னா நம்மளுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட இந்த நாட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். உலகம் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இன்னும் நம்மளுக்குள்ள இருக்கிறார். விசுவாசத்தை போன வாரத்தில் பார்த்தோம். விசுவாசத்தை பெருக ஆரம்பிங்க. உங்க விசுவாசம் பெருக 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 நம்மளை யாரும் அசைக்க முடியாது. முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். யார் அந்த முன்னோர்கள்? முதல் பெட்டியில் நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய வழியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். மேன்மையான பலியை ஆபேல் கர்த்தருக்கு என்ன செய்தார்? செலுத்தினார். உங்களுக்காக நாங்கள் மீண்டும் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல், இங்க பாருங்க, விசுவாசம் முதல் பட்டியல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் யாரு முதல் பட்டியல வந்தேன்னு சொன்னா இந்த நீங்க பாத்தீங்க எபிரேயர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா 40 அதிகாரங்கள் 40 வசனங்கள் இருக்கு. இந்த 40 வசனத்துல முதல் பட்டியல இருக்குது யாருன்னா ஆபேல். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆபேல் தான் முதல் பாத்தீங்கன்னா அவரோட அப்பா யாரு? ஆதாம். அவங்க அம்மா யாரு? ஏவாள். அவங்களோட சந்ததி பிறந்தவன் தான் யாரு? ஆபேலும் காயின். இங்க பாத்தீங்கன்னா காயின் குறித்து சொல்லவில்லை, ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா ஆபேல குறித்து நற்சாட்சிகளை, நல்ல சாட்சிகளை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் இந்த நாட்களை கர்த்தர் நம்ம இடத்துலயும் நம்ம விசுவாசத்துக்கும் நம்மளை கர்த்தர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். வாசிப்போம், நன்றாக வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆபேல் அந்த நாட்களில் ஆபேல் கர்த்தருக்கு மேன்மையான பலிகளை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு, தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. ஆபேல் பார்த்து நீதிமான் என்று சாட்சி பெற்றான். டெஸ்டிமனி இங்க பாத்தீங்கன்னா இங்க சாட்சி பெற்றான். யார் சாட்சி பெற்றான்னா ஆபேல். தொடர்ந்து வாசிப்போம். அவனுடைய காணிக்கையிலும் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனே சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆபேல் எப்படிப்பட்ட விசுவாசமா வாழ்ந்திருப்பான்? நீங்க எல்லாமே விசுவாசம் குறித்து பேசலாம். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஆனா விசுவாசமானது இன்னும் பெருக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா சாட்சி பெற்றார், நற்சாட்சிகளை பெற்றார்கள் முன்னோர்கள். முதல் பட்டியல பாத்தீங்கன்னா ஆபேல் பாத்தீங்கன்னா சிறந்த காணிக்கை, சிறந்த ஆஃபரிங். அதுமே தேவச்சனமே இந்த காலவேளையில ஒற்றை காரியம், உங்களே தேவனுக்கு கொடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க ஆராதனையா தேவ பிரசன்னத்துல உட்காருங்க. ஆராதனை முதல்ல தேவனுக்கு தேடுங்கள். பைபிள் சொல்ற தேடுங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வீங்க? கண்டேறுங்க. அதுமே தேவச்சனமே முதல் காரியம் எதாவற்றை இருந்தாலும், நான் ஆஃபரிங் கொடுத்து நான் பேச வரல, தசவா பாகத்தை குறித்து நான் பேச வரல. அதுமே தேவ பிள்ளைகள் உங்க விசுவாசத்தை எல்லாவற்றையும் முதல் தேவனிடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களை கொடுக்க வேண்டும். முழு குடும்பமே உங்களை தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எல்லா ரீதியிலும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க ஆரம்பிங்கள். ஜெபத்திலும், வேத வாசிப்பு, தேவ பிரசன்னத்திலே, ஆராதனையிலும் இந்த நாட்கள் நம்ம சபைக்கு நம்ம போக முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். வீடுகளை தோறும் இன்னைக்கு நீங்க மூளைக்காரர்கள் பிரயாசப்பட்டு உங்கள் Facebook மூலமாக
நீங்க ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆராதனை கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. ஒரு விசுவாசி எப்படி தெரியுமா இருப்பாருன்னா காத்திருப்பாரு. ஐயோ நீ கர்த்தரோட வார்த்தை கேட்க போறமே, ஐயோ நீ விசுவாசம் நீங்க இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் வளர போகுது, நீ ஆவிக்கு ஒரு ரீதியில நான் அநேக காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நீங்க ஆண்டு சங்கத்தில் என்ன செய்ய அநேக காரியத்தை ஆண்டு இடத்துல பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிறீர்கள். அவர்கள் முதல் தேவனுக்கு கொடுப்பார்கள். அதுதான் ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளம். அதுமே தேவனோட பிள்ளைகளே, இங்க ஆபேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபேலோட சரித்திரத்தை குறித்து நாம் பார்ப்போமாக. எடுத்து வாசிப்போம். Book of Genesis chapter 4 verse 1. ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் கொஞ்சம் சரித்திரத்தை நாம் வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளே கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். சிலவற்றை கர்த்தருக்கு என்ன செய்தானா கொண்டு வந்தார். இதுதான் ஆபேலாலும் காயினாலும் ஆதாமோட முதல் சந்ததி குறித்து நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர் சிருஷ்டித்த முத ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளும். இங்க பாத்தீங்கன்னா இங்க போடப்பட்டிருக்கும் 4ஆம் வசனத்தை மட்டும் இங்க இதுல போடப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மட்டும் இதுல நம்ம இருக்கும், நம்ம பார்க்க முடியும். அதுமே தேவ பிள்ளைகளே, இங்க பார்க்கும்போது அவர்களுக்கு பிறந்த பையன் யாருன்னா காயின். 2வது மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபேல். இங்க பார்க்கும்போது இவர்கள் 2 பேரும் மூத்தவனும் இளையவனும். இங்க பார்க்கும்போது முதல் 2 பேரும் பாத்தீங்கன்னா காயின் ஆபேலும் அவர்களும் வேலை செய்தார்கள். காயின் பாத்தீங்கன்னா நிலத்துல வேலை செய்தான். ஆபேல் பாத்தீங்கன்னா ஆடுகளை மேய்த்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் 2 பேரும் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். அவங்க 2 பேரும் தேவனுடைய விசுவாசம் வைத்திருந்தார்கள். ஆனா இங்க ஒரு காரியம் சம்பவிக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஒரு தேவ பிள்ளைகள் ஒரு விசுவாசியால குணாதிசயம் இப்படி இருந்துச்சுன்னா உங்க காணிக்கை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? உங்களோட ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். எப்படி என்று சொன்னா இங்க ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு விசுவாச பட்டியலே முதல் காரியம் யாருக்கு வந்து பார்க்கிறோம்னா ஆபேலை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாசிப்போம். வசனம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆபேலும் அதுக்கு முன்பு 3வது வசனம் வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். முதல் காரியம் கர்த்தருக்கு காணிக்கை என்று கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளை கொழுமையானவைகளிலும் அவன் என்ன சொல்லணும், அவன் கொடுக்க போதே தேவ ஜனமே, அவன் கொடுக்க போதே கர்த்தருக்கு சிறந்ததா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆபேலோட உள்ளம் எப்படித்தமா இருந்துச்சு, எல்லாவற்றையும் ஆண்டருக்கு சிறந்ததா இருக்க வேண்டும். காயினோட எப்படி தெரியுமா, ஏதோ ஒண்ணு கொடுத்தா போதும், நானும் கர்த்தருக்கு என்ன செய்யறேன், நானும் கர்த்தருக்கு நான் செலுத்துறேன். நீங்க நிறைய ஜனங்க என்ன தெரியுமா சொல்றேன், நானும் தான் ஆராதனை செய்யறேன், நானும் தான் ஆராதனைக்கு போறேன், நானும் தான் செபிக்கிறேன், நானும் தான் வேதத்தை வாசிக்கிறேன். அப்படி இல்ல சபை, அப்படி இல்ல விசுவாசிகளே. எல்லாவற்றையும் முழு மனதோடு முழு உள்ளத்தோடும் நீங்க கர்த்தரை தேட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுவாங்க. அப்ப பைபிள் சொல்லுது எப்படி தேடணும்னா முழு உள்ளத்தோடு அவரை நம்ம தேட வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
அப்படின்னா என்ன இப்ப நான் உங்க மத்தியில என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ரீதியிலையும் அரை மனசா இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னா ஃபுல்லா இருக்க வேண்டும். அருமையா தேவச்சனமே, உங்களோட உள்ளம் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், உங்களோட சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கணும், உங்க எண்ணம் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், உங்க இருதயம் எப்படி தெரியுமா இருக்கணும். தேவன் பார்வையிலே எல்லாமே 100% இருக்க வேண்டும், சிறந்ததா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காயின் பாத்தீங்கன்னா நிலத்துல இருக்கிற அவருடைய அவன் பயிரிட்டது ஏதோ ஒன்று வந்து கொடுக்கிறான். அந்த வசனத்தில் நீங்க பாருங்க, வசனம் 3 வந்து வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு கர்த்தருக்கு அவனை என்ன செய்யறான், கர்த்தருக்கு என்ன செய்யறான், காணிக்கை கொண்டு வரான். அவனை கர்த்தரை ஆராதனை செய்ய வரான், அவனை கர்த்தரை கொழுந்து கொள்ள வரான், அவனை கர்த்தரை ராஜாவை ஆராதனை செய்ய வரான். ஆனா இங்க நீங்க பார்க்கும் போது காயின் எப்படி தெரியுமா, ஏதோ ஒண்ணு போய் கடவுள் போய் கொடுப்போம், ஏதோ போய் ஆராதனை செய்வோம். இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டுல தான் ஆராதனை செய்யறோமே, ஏதோ நம்ம ஆராதனை செய்வோம். அப்படி இல்ல தேவ பிள்ளைகளே, நீ வீட்டுல இந்த நாள்ல சூழ்நிலை ஒரு வீட்டுல ஆராதனை செய்யற வீட்டுல கூட முழு மனதோட தான் நீங்க ஆராதனை செய்யணும். நான் சர்ச்சில் இப்ப நம்ம சபைக்கு போக முடியாது, இப்ப அதெல்லாம் வீட்டுல இருக்கிறோம். வீட்டுல பரவாயில்ல, சர்ச்சுக்கு போயிட்டு முழு மன ஆராதனை செய்யணும் அப்படி பைபிள் சொல்ல கிடையாது. எல்லா ரீதியிலும் தேவனுக்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டும். மீண்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன், ஆஃபரிங் குறித்து நான் பேசவில்லை, டைம்ஸ் குறித்து பேசவில்லை, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல் இடம் தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அருமையா தேவ ஜனமே, அருமையா தேவ பிள்ளைகளே, நம்ம உலக சடங்குகளை போல நம்ம இருக்க வேண்டாம். நீங்க நானும் தேவ பிள்ளைகளா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருப்பார்கள், நற்சாட்சி பெற வேண்டும். நீங்க நானும் எப்படி தெரியுமா இருக்கணும், நம்ம கிரிகைகள் எப்படி தெரியுமா இருக்கணும், செத்து போய் கிடக்கிறது. கிரிகை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குமா, நல்லா இருக்கும். அருமையா தேவ ஜனமே, நம்ம விசுவாசமானது உயிர் பெற்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காயின் பாத்தீங்கன்னா சில பெற்றது. இங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து கர்த்தருக்கு காணிக்கை சொல்றது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வாசிப்போம் 4வது வசனத்தை. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளும் அவன் எடுக்கும் போது நல்ல சிறந்ததாக என்ன செய்யறான்னா கர்த்தருக்கு என்ன செய்யறான்னா செலுத்துகிறான். அப்படின்னா என்ன கொழு பைபிள் சொல்றது, நல்ல கொழு நல்ல எந்த அடிப்படாம எந்த இது இல்லாம நல்ல சிறந்ததை கர்த்தருக்கு என்ன செய்யறானா கொண்டு வரான். நீ அண்ணன் தேவச்சனமே, இப்ப கூட இந்த நிமிஷம் கூட பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்காங்க தேவ பிள்ளைகளை, உங்க சபையிலே சரி, இப்பயே சரி, நீச்சல இருக்கிற விசுவாசிகளே சரி, இப்ப ஆராதனை கூட பயபக்தியோடு நெருக்கத்தோடு உண்மையாக ஆராதனை செய்து பாருங்க. உங்க ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல்ல ஒரு பாடணும், ஒரு அற்புதம் இந்த நாடு செய்யும். இப்ப கர்த்தர் செய்யணும்னு சொன்னா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்துட்டான், அதிசயம் நடந்துச்சுன்னு விசுவாசிக்க வேண்டும். வாசிப்போம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் காணிக்கை ஆஃபரிங் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கே தேவஜனமே, காயினோட காணிக்கை கர்த்தர் என்ன செஞ்சாரு, ரிஜெக்ட் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம ஆராதனை இப்ப எனி சேர்த்து தான் சொல்றேன், எனியா இருந்தாலும் சரி, உங்களா யாராலும் சரி, நம்மளோட ஆராதனை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பார்னா ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தத்தோடு போக வேண்டும், ஆயத்தத்தோடு ஆராதனை உட்கார வேண்டும், ஆயத்தத்தோடு தேவ சன்னிதானத்தில் நிற்க வேண்டும். அதுவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குள்ள இல்ல பாஸ்டர் நாங்க சபையில போய் நல்ல ஆராதனை செய்யும் அப்படி இல்ல, இப்ப நீங்க வீட்டுல கூட இந்த நிமிஷம் கூட முழு மனதோடு நீங்க ஆராதனை செய்து பாருங்க. அந்த பிரசன்னம், அந்த முழு ஆசீர்வாதம் உங்க வீடு முழுது கர்த்தர் நிரப்புவார். எந்த பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாசிப்போம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் காயினோட காணிக்கை அங்கீகரிக்கவே இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிதான் அவர்கள் ஆராதனை ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு? ஏன் அடிக்கடி சூழ்நிலை வருது, ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது? ஏன்னா நாம் எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி நம்ம அவரை தேடுகிறோம்,
எப்படி அவரை தொழுது கொள்கிறோம், எப்படி அவர் ராஜாவை உயர்த்தலாம் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. தேவ பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டும். மிக 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 கவனமா கர்த்தர் ஆராதனை செய்ய வேண்டும். முழு உள்ளத்தோடு கர்த்தர் தேடி அவர் சன்னிதானத்தில் உண்மையா கர்த்தர் ஆராதனை செய்ய வேண்டும். ஏதோ நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. Facebook தான் பாக்குறோமே, இப்ப ஆராதனை ஏதோ தானமான காரிய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆராதனை என்று சொன்னா என்ன தெரியுமா? ஆயத்தத்தோடு கர்த்தர் சன்னிதானத்திலே நீங்க நான் காத்திருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா திருவந்த ஆராதனை, இன்னைக்கு திருவந்த ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை திருவந்த எடுக்க போகிறோம். ஐயோ இந்த திருவந்த ஆராதனை சொல்லி ஐயோ எப்பவுமே கர்த்தருக்கு சிறந்தது நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. காயினுக்கு மிக என்ன எரிச்சல் எரிச்சல் ஆவி ஒரு விசுவாசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க ஜோசா, சொல்லுங்க. என்ன இருக்கக்கூடாது? அப்படியே சொல்லுங்க. என்ன இருக்கக்கூடாது? எரிச்சல். என்ன இருக்கக்கூடாது? எரிச்சல். எரிச்சல் குணாதிசயம் யாரோடது? பிசாசோடது. ஆனா இயேசுவோட குணம் அப்படி கிடையாது. எரிச்சல் தேவன் அல்ல. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவனா? நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பார்க்க போது ஒரு விசுவாசிக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? உங்களுக்கு கையில அடிபட்டுச்சுன்னா எரிஞ்சிச்சுன்னா அது வேற மருந்து போட்டுக்கலாம். ஆமாவா இல்லையா? சும்மா காலில் ஏதோ அடிபட்டுச்சுன்னா எரியுதுன்னா அதுக்கு மருந்து போட்டுக்கலாம். ஆனா காயின் பாத்தீங்கன்னா என்னால ஆண்டவர் நானும் தான் ஆராதனை செய்யறேன், நானும் தான் வர்ஷிப் பண்ணேன், நானும் தான் ஒரு வசனத்தை கேட்டேன், நானும் தான் ஒரு தேடுனேன், நானும் ஒரே காரணமா தான் வந்தேன், எனிபட்ட ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன அவங்க தான் நல்லா இருக்கிறாங்கல்ல, எங்க வாழ்க்கையுமா இப்படி இருக்க, நீ அப்படி நினைச்சனா நீ அப்படிதான் இருப்ப. எப்படி இருப்ப? மத இயேசுவை நீ விசுவாசித்தா உன் வாழ்க்கையில எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இல்லையா உன் வாழ்க்கையில பிரச்சனை பேசிட்டு உன் வாழ்க்கை பிரச்சனை தான். உன் வாழ்க்கையில மத்த நேரம் நீ கசப்பு நினைச்சா உன் வாழ்க்கையே கசப்பா இருக்கும். நீ எரிச்சல் ஆவியோடு இருந்தா உன் வாழ்க்கை எரிச்சலா இருக்கும், நன்மை வராது. நீ எரிச்சலோடு இருந்தா மத்த பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு மத்த பேர் இதை பண்ணிக்கிட்டு இதுதான் முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆபேல் மொத்த விசுவாச பட்டியல பாத்தீங்கன்னா ஆபேல் காயின் குறித்து மொத்த ஆரம்பத்திலே ஒருத்த பிரச்சனை பண்ணிட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருத்த பிரச்சனை பண்ணலாம். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பமா சரி, இல்ல தேசமா சரி, உங்களுக்கு எகேன்ஸ்ட் ஆகிருந்தாலும், இல்ல உங்க வேலையே சரி, இல்ல உங்க பிசினஸ் ஆகிருந்தாலும் சரி, எல்லாம் என்ன ரீதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாரு எரிச்சலா இறங்கினாலும், யாரு ஒரு எரிச்சலா பேசினாலும், யாரு ஒரு எரிச்சலா அவரை பார்த்தாலும், ஆனா எரிச்சலோட உங்களோட கூட இருந்தாங்கன்னா நீ கவலைப்படாதீங்க, உங்களோட கூட இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் உங்க விசுவாசத்தை பொறுமையோட என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா அவங்க எரிச்சலாக்க நானும் எரிச்சலாக்க, ரெண்டு பேரும் எரிச்சலா ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பாருங்க, முத காரியம் பாத்தீங்கன்னா, முத காரியத்தை நீங்க பார்க்கும் போது காயினோட குணாதிசயத்தை பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண கையோட அவனுக்குள்ள வந்த முத காரியம் என்னது? எரிச்சல், எரிச்சலாவி. வாசிப்போம். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, எரிச்சல் சாதாரண எரிச்சல் இல்ல, மிக ஒருத்தர் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க எனக்கு பயங்கரமா எரிச்சல் வந்து தெரியுமா? இது நல்ல ஒரு காரியம். என்ன எரிச்சல்? வயிற்றெரிச்சல். பைபிள் போடப்பட்டிருக்க வயிற்றெரிச்சல். இப்ப நிறைய பேர் சொல்ல வயிற்றெரிச்சல் தெரியுமா? வயிற்றெரிச்சல். அது என்ன வயிற்றெரிச்சல்? வயிற்றெரிச்சல் சொன்னா என்ன செய்யணும்? வயிறு பிரச்சனை வந்து. ஆமா, நீங்க நிறைய பேர் வயிற்றெரிச்சல், அந்த எரிச்சல், இந்த எரிச்சல்னா நீ எப்படி உருண்டி போட்டாலும் எப்படி செவித்தாலும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுவாரு. ஆமா இல்லையா? மின்னுகோட பேசிக்கிட்டு புட்டாரோட பேசிக்கிட்டு எரிச்சலோட இருந்தனா ஆண்டவர் உன்னோட ஆராதனை நீ நினைக்கலாம், நான் எப்படிலாம் ஆராதனை செய்றேன் இங்க நீ சொல்லலாம், அங்க போக முடியுமா? ரைட்டா லெஃப்டா சொல்லி நீ அங்க போய் தான் தெரியும். இங்க நீ நானாக சரி, நீங்க சரி, யாருமே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஜட்ஜ் பண்ணவர் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்க பாத்தீங்கன்னா மிக எரிச்சல் உண்டாயி. வாசிப்போம்.
அவன் முகநாடி என்ன வேறுபட்டது. எப்படி முகம் எப்படி இருந்துச்சா? செத்து போச்சு. எப்படி சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க எல்லாமே இங்க கவனிங்க. Facebook ஜனங்களே எல்லாமே இங்க பாருங்க. விசுவாசி குடும்பத்தார் எல்லாம் கவனிங்க. ஒரு ஆளு கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு ஆளு எப்படி மூஞ்ச திருப்புறது, அப்படி என்ன செய்யும், மூக்கு என்ன செய்யும் ஏறும், அப்புறம் வேற என்ன செய்யும், வாய் எல்லாம் கோணையா போவோம், வேற என்ன போவோம், ஸ்டைல் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அது என்ன ஆவி? இது ஒரு ஆவி. இது பாத்தீங்கன்னா இது பொல்லாத ஆவிகள். ஒரு விசுவாசிகள் இயேசுவை விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஆவி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? இப்படிப்பட்ட ஆவி இருந்துச்சுன்னா உன்னை ஆராதனை எவ்வளவு உரிமைப்படி 24 நாள் நீ முட்டிலே நின்றாலும் சரி, நீ முட்டிலே நின்றா சொல்லி ஒருத்தரை கேள்விப்பட்டார், முட்டிலே ஜெபம் செஞ்சுட்டு முட்டிலே போயிட்டு வருவாரா? நீ என்னத்த முட்டிலே ஜெபம் செஞ்சு முட்டிலே போயிட்டு வந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் ஒரு ஆராதனை அங்கீகரிக்கிறாரா சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். முதல் காரியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படிதான், இன்னைக்கு காயம் போனதான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சில பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுமே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல இயேசுவுக்கு பயப்படு கிடையாது, கொரோனாக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கொரோனா கழுத்து பிடிச்சிருப்பா. நீங்க எல்லாம் அதுக்குதான் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, அது தேவஜனமே பயப்படாதீர்கள், நாம் ரோடு கூட இருக்கிற இயேசு சொல்லியிருக்கிறார். உங்க விசுவாசத்தை பெருகார நீங்கள் இப்ப இந்த சூழ்நிலை கூட ஒருத்தர் கூட எரிச்சல் போராமைகள் அம்மாவல்லையா எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கு. உண்மையாக மெய்யாக உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும்னா, நன்மையோடு இருக்க வேண்டும்னா, நீ பொறுமையோட விசுவாசத்தை மத்தவங்க மேல எரிச்சல் பண்ணாதீங்க, மத்தவங்க மேல போராமைப்படாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டே டக்குன்னு என்ன செய்யும், மூஞ்சி என்ன செஞ்சிடும், வாடிடும். இதெல்லாம் யாருக்கு வாட வச்சு அந்த வசனத்தை வாசிப்போம். அவன் முகநாடி வேறுபட்டது. முகம் நாடி என்ன செய்யப்பட்டதா, முகம் என்ன செய்யப்பட்டதா, வேறுபட்ட மூஞ்சி என்ன செஞ்சு மாறிடுச்சு. சில பேர் என்னோட மூஞ்சி நல்லா பேசிட்டு மூஞ்சி மாறிடுச்சு, நல்லா சிரிச்சிருந்தா என்னோட மூஞ்சி மாறிடுச்சு. ஆமா இல்லையா? நீ நிறைய மூஞ்சி அதே மூஞ்சி தான், மூஞ்சி அப்படி எப்படி தவிர மாற, நல்லா சிரிச்சுட்டே பாருங்க. சில பேர் மூஞ்சி பார்த்தா அப்படியே மாறும். ஆமா இல்லையா? அப்படியே மாறிடும். அது என்ன ஆவி தெரியல, அது என்ன ஆவி, மாறுற ஆவி, மூஞ்சி மாறுற ஆவி. அது மூஞ்சி மாறுறது அவங்களுக்கு தெரியல. ஆமா இல்லையா? இன்னைக்கு இது குணாதிசயம். யாரோட குணாதிசயம்? Facebook மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, என்னடா நீ காலையில எங்கிற வசனம் இப்படி இருக்கு, என்னன்னா உங்க விசுவாசம் பெருக வேண்டும். உங்களோட விசுவாசம் பெருக வேண்டும். உங்களோட விசுவாசம் பெருக வேண்டும் சொன்னா எல்லா ரீதியிலும் உங்களோட விசுவாசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க மூஞ்சி திருப்பிட்டு மற்ற மேல எரிச்சலா இருந்தா உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்ல வேண்டும்னா நடிக்க கூடாது, விசுவாசமா இருங்க. உண்மையாக இயேசு செய்த அற்புதத்தை நீங்க சொல்ல வேண்டாம். ஜனங்களை பார்த்து அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? இயேசு கேட்கிறாரு, தேவன் கேட்கிறாரு, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு. எங்க பாஸ்டர் ஆண்டவர் கேட்கவில்லை. நீ ஆவியோடு இருந்தா ஆவியான நிச்சயனோடு கூட பேசுவான். ஆவியான இருந்தான்னா உனக்குள்ள விடுதலை நடந்திருக்கும். ஆவியான எங்கோண்டோ அங்க என்னது விடுதலை. அப்ப விடுதலை இருக்கு என்று சொன்னா உனக்குள்ள இந்த எரிச்சல் இருக்காது. விடுதலை உனக்குள்ள இருந்துச்சு என்று சொன்னா உனக்குள்ள எரிச்சல போராம இருக்காது. இயேசு ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க காயினு கிட்ட. வாசிப்போம். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? யார் முகநாடி வேறுபட்டது? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்க, நீ ஆராதனை செய்தா வந்த, எனக்கு நீ காணிக்கைதான் செலுத்துங்க, எனக்கு நீ பலிதான் செலுத்துங்க, ஏன் உன்னான முகம் மாறப்பட்டது, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிரு என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். இதே மாதிரி நம்ம கிட்ட கேட்பார் ஆண்டவர் ஒரு நாள். வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் என்ன செய்யுமா? படுத்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்யறனா பாவம் எங்க படுத்திருக்குமா? வாசற்படியில் படுத்திருக்கிறோம். நான் சொல்ல கிடையாது.
தேவன் காயின் பார்த்து சொல்றார், தேவ ஜனமே நம்ம நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்கள் நானும் யார் போல இருக்கணுமா? முதல் காரியம் யார போல? ஆபேல் போல இருக்கணுமா? காயின் போல இருக்கணுமா? ஆபேல். காயின் ஆபேலா? ஆபேல போல இருக்க வேண்டும். காயினை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவளை பார்த்து ஏன் முகம் மாறி இருக்குது, ஏன் உனக்கு எரிச்சல்? நன்மை செய்தல் என்று சொன்னால் நீ நன்மை செய்யலன்னா உன் வாசப்படியில என்ன படுத்திருக்குமா? பாவம். வாசிப்போம். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அந்த ஆசை அவளை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். பாருங்க, அண்ணன் யாரும் தம்பியோட பேசி டீல் பண்றாரு. அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி, விரோதம் என்னது? மூணாவது காரியம். முதல் காரியம் எரிச்சல், இரண்டாவது காரியம் அவங்க என்ன செஞ்ச? முகம் மாறப்பட்டது. மூன்றாவது காரியம் என்னது? விரோதம். நம்மளுக்கு விரோதம் இருக்கலாமா? போராமை இருக்கலாமா? விரோதம் அது ஒரு ஆவி. அவனுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள். அது நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அவங்களுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? என்னது? கருவா. அது நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் அவன் என்ன செஞ்சிருக்க? கருவ வச்சிருக்கிறேன். அவன் என்ன செஞ்சிருக்க? அவன் அன்னைக்கு எப்படியாச்சும் என்ன செஞ்சிருவான்? முடிச்சு அவன் இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? வாழக்கூடாது. அவன் என்ன செய்ய அழிச்சுதான் சொல்லி இப்படிப்பட்ட ஆவி ஒரு விசுவாசிக்கிட்டு இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட இருக்கக்கூடாது? ஒருத்தனைக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஒருத்தனை அழிக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இத பாருங்க, அண்ணன் தம்பியோடு பேசுற என்ன பேசுற? டீல் பேசுறாரு. வா அப்படியே போகணும்னு சொல்லி வயல்வெளியை கொண்டு போய் வாசிப்போம். காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி, தன் தம்பிக்கு விரோதமாய் எழும்பி. ஏன் எழும்பினா அவன் கர்த்தருக்கு சிறந்தது கொடுத்தது, கர்த்தர் அவனை அங்கீகரித்தது, அவனோட worship, அவன ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தது அண்ணனுக்கு பிடிக்கவில்லை. அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ஆண்டவர் அவனை பார்த்து கேள்வி கேட்டான். ஆண்டவர் சொன்னார், உன் காணிக்கை நான் அங்கீகரிக்கலை, உன் ஆராதனை நான் என்ன செஞ்சேன்? ரிஜெக்ட் பண்ணேன். உன் ஆராதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்ன கேள அவனுக்குள்ளாக இருக்கிற, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறவனுக்குள்ளாக இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்காது. எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்காது? இந்த எரிச்சல்கள், போராமைகள், கொலாதிகள், பகைகள், விரோதங்கள் இருக்காது. விசுவாசிகள் கிட்ட இடத்துல இருக்கு. அவன் பரவாயில்ல, கர்த்தரை பார்த்துக் கொள்வார், பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீ எதுவுமே சிந்திக்கா, எதுவும் யோசிக்காத போ, உனக்கு நன்மை உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை பார்த்துக் கொள்வார். வாசிப்போம். அவனை கொலை செய்தான். அவனை என்ன செய்தானா? நான்காவது காரியம் விரோதமாய் எழும்பி. நான்காவது காரியம் பாத்தீங்கன்னா சொந்த தம்பியை என்ன செய்தான்? கொலாவி. ஏன் அருமையா தேவ பிள்ளைகளே, கொலை செய்யற அளவுக்கு அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவனுக்குள்ள தேவ பயம், தேவ விசுவாசம், தேவனோட அன்பு, தேவனோட கூட இருந்தானா அவன் போராடப்பட்டிருக்க மாட்டான், எரிச்சலப்பட்டிருக்க மாட்டான், அவன் கோபப்பட்டிருக்க மாட்டான், அவன் கொலையை செய்திருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கொலை ஆவி, போராமை ஆவி, எரிச்சல் ஆவி, கஷ்டப்பண்ண ஆவி, வேறனாவி, சண்டாவி, வேறனாவி, கோட்டாவி இல்ல, வேற என்ன ஆவி சொல்லியா? வேற என்ன ஆவி இருக்கு? நிறைய ஆவிகள் இருக்கு. இந்த ஆவிகள பொல்லாத ஆவி என்ன ஆவி? எரிச்சல் ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ளாக, ஒரு விசுவாசிக்குள்ளாக எரிச்சல் வந்துருச்சுன்னா நான் உடனே சொல்றேன், நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த ஒருத்தருக்கு எப்ப மன்னிக்கிறீங்களோ, மன்னிக்கிற அந்த குணாதிசயம் எப்ப உங்களுக்குள்ள வருதோ அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுங்க பார்க்க முடியும். தொடர்ந்து வாசிப்போம் ஆபேல் குறித்து.
கர்த்தர் காயினை நோக்கி சகோதரனாகிய ரெண்டாவது திருப்பி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. ஏன் உனக்கு எரிச்சல், ஏன் முகம் வாடுது என்று கேட்கிறாரு. ரெண்டாவது கேட்கிறாரு பாருங்க. கர்த்தர் காயினை நோக்கி சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, சகோதரன் ஆபேல் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு. நல்லதா இருந்தீங்க, நல்லதா ஆராதனை, நல்லதா செலுத்துங்க, நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே ஒரு தம்பி என்ன செஞ்சுட்டேன், கொண்டுட்டேன். இதே மாதிரி ஆண்டவர் கேள்வி கேட்பார். நான் ஒண்ணு சொன்னேன், நீ ஒண்ணு செய்து கொண்டு இருக்கிற. உனக்கு விசுவாசம் பெறுகிற, நீ விசுவாசத்துக்கு விலக ஆரம்பிக்கிற. நீ விசுவாசத்துக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது, நீ தேவ பலத்தோடு இருக்கும் போது, அப்பொழுது ஆவியானவரோடு கிளியரா பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வாசிப்போம். அதற்கு அவன் நான் அறியேன். அவன் சொல்ற நான் என்ன செய்றேன் தெரியலன்றான். பொய் சொல்றான் பாத்தீங்களா? என்ன சொல்றான்? அடுத்து பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கொலை செய்து ஆண்டவர் கேட்கிறார், எங்க ஆபேல், எங்க ஒரு தம்பி கேட்டானா வந்தது பாத்தீங்கன்னா பொய் சொல்லிட்டான். தெரியலன்றான். அடுத்த காரியம், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? அவன் கேட்கலாம் பாருங்க. இயேசு ஆண்டவர் கிட்ட பேசுறான் பாருங்க. ஐந்தாவது காரியம், நானே காவலாளியோ? நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்க வேலை தான் என்னோட வேலையா? இதுதான் என் வேலையா? நீங்க நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா அது ஆராதனை செஞ்சுதான் ஆகணுமா, இதுதான் ஒரு வேலையா? இல்ல, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. கர்த்தர் ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. நீ நிறைய பேர் கேட்ப, என்னடா ஆராதனை செய்து கொண்டே இருக்க, இதெல்லாம் ஒரு வேலையான்னு. இல்ல தேவ ஜனமே, அப்படிப்பட்ட உனக்கு என்ன வந்துருச்சுன்னா உனக்குள்ள ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தால் என்ன சொல்லுவேன், ஐயோ நான் ஆராதனை செய்ய போறேன், நீ வேலையை நடக்க மாட்ட. இது தேவ ராஜ்யம் என்று நினைப்பீங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? ஆண்டவர் கேக்குறார், நீ என்ன செய்தாய்? சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் சகோதர ஆபேலோட ரத்த சத்தம் பூமியிலிருந்து, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பூமியில இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் சன்னிதானத்துல ஆபேலோட ரத்த சத்தம், அந்த சத்தம் தேவனிடத்துல என்ன செய்தார், கூப்பிடுதா. நீங்க உங்களை என்னையும், நீ இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தி இருக்கா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ இயேசு அவரை கழுவப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுன்னா கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை நாள் ஆமென் சொல்லுவோமா? நம்மளுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார். உனக்கு எரிச்சலோட, போராமையோட, வேற்றுமையோட, கசப்போட எல்லாம் இருந்தன்னா கர்த்தரோட கவனிக்கவே மாட்டான். நீ யாருன்னு தெரியாத நீ ஆண்டவர் உன்னோட செவியே, ஆண்டவரோட செவி கொடுக்க வேண்டும் சொன்னா எல்லா ரீதியிலும் நம்ம காயினை போல இருக்கக்கூடாது, ஆபேல போல இருக்க வேண்டும். ஏன்? ஆபேல் விசுவாசத்தை காத்து கொண்டான். வாசிப்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை, உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட விசுவாச தந்தையே, என்னோட விசுவாச பிள்ளையே, நீ அநாயமாய் கொண்டிய, அநாயமாய் எனக்கு விரோதமாக எழுப்பிய. ஆண்டவர் சொல்றாரு, காயின் பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில இருக்கும் போதே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். என்ன பண்ணிருப்பாய்? நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன்? ஆண்டவர் அவ்வளவு ஒரு அவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். நீங்க நம்மளோட ஆராதனையும் அப்படி இருக்கக்கூடாது. சிறந்தது கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையாவே கர்த்தரை ஆராதனை செய்யுங்க, உண்மையாவே கர்த்தரை தேடுங்க. உங்க ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. நம்ம எண்ணத்துக்கு என்னோட ஆராதனை முடிக்க மாட்டாங்க, என்னோட ஆராதனை போயிட்டு இருக்கு. தேவ ஜனமே, ஆராதனை சொன்னா உண்மையாவே கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. அதுதான் ஒன்று இருக்கு, இந்த பிளஸிங். அல்லேலூயா. கடைசியை வாசிப்போம். வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது, அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இன்னியும் எதை விதைச்சாலும் என்ன செய்யாது? வராது. என்ன செய்யாது? சொல்லுங்க, என்ன செய்யாது? வராது. ஏன் வராது என்று சொன்னால், கர்த்தர் காயின் என்ன செஞ்சாரு? நீ என்ன விதைச்சாலும் உனக்கு வராது. நீங்க அருமையா தேவ பிள்ளைங்களே, நீ யாருக்கு விரோதம் எழுப்பாத. நீ எழுப்பலன்னா உனக்கு விரோதமாக திரும்ப ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இரு, கேர்ஃபுல்லா இரு. நீ யாரை அமைதியா கர்த்தர் பார்த்துக்குவார். அப்ப நீ எதை விதைக்கிறியோ உனக்கு 100 ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ விதைக்கிறது 0 ஆகக்கூடாது. நீ விதைக்கிறது 100 1000 மாற வேண்டும். அப்ப மாற வேண்டும் என்று சொன்னால்
நீ ஆண்டவருக்கு பயபக்தியோடு உன் விசுவாசத்தை மட்டும் நீ என்ன செய்ய காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ விதைக்கிறது ஒண்ணும் என்ன செய்யாது. அந்த வசனத்தை வாசிப்போம். நீ பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இனியும் நீ எதை விதைச்சாலும் என்ன செய்யாது, உனக்கே கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். எப்படி தெரியுமா இருப்பா? நீ பூமியில என்ன செய்ய, சுத்திக்கிட்டு தான் இருப்ப. அடுத்தது, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, அப்பதான் பாருங்க, மீன் பாருங்க, கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை, இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அவன் சொல்றான், என்னால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டு சொல்றான் பாருங்க. நான் இன்னொரு 10 நிமிஷம் நான் படிக்க போவேன். அவன் சொல்றான் பாருங்க, காய் ஆண்டு சொல்றான் பாருங்க, இப்பதான் ஆண்டு பேசுறான். சொல்றான் பாருங்க, என்னால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நிறைய பேர் சொல்லுங்க, என்னடா அவங்க பிரச்சனை ஏற்றுக்கொள்ள, முதல்ல நீ மாறி எல்லாமே கர்த்தரோட ஆசீர்வாதமா கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ விசுவாசத்துல நில்லு, அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். அடுத்தது, என்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து, அவன் சமூகத்தை விட்டு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, ஆண்டவர் சொல்றாரு, நோக்கி, காயினை கொல்லுகிற எவனும் எவன் மேலும் 7 பழி சுமரும். எத்தனை பழி சொல்லுமா? எவன் கொன்றானோ எத்தனை பழி சொல்லுமா? 7 பழி சொல்லும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். யார் மேல போட்டாரு? காயின் மேல போட்டார். அது உண்மையாவே அன்பே தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் அன்பான தேவன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வந்து அவரை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு பிள்ளைகள் விரோதமா இருப்பா, கர்த்தரோட விரோதமா இருப்பார். அல்லேலூயா. நம்ம கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெயிப்போம். 1 யோவான் 3:12 வாசிப்போம். 1 John chapter 3 verse 12. நம்ம ஹோலி கோமிங் சர்வீஸ் இருக்கிறதுனால கரெக்டாக வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:12 இப்போ போடப்படும். 1 John chapter 3 verse 12. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை போல நம்ம என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஆண்டவர் பாருங்க, இங்க யோவான் சொல்றாரு, நம்ம யாரை போல இருக்க வேண்டாம், காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் எப்படிப்பட்டதா, நீதி உள்ளதும் உள்ளவைகளுமாய் இருக்கிற நிமித்தம் தானே. அதுதானே. அப்படின்னா என்னன்னா, அவனோட கிரிகை உண்மையாக இருந்தது, அவனோட கிரிகை தேவனுக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்டது. இங்க யோவான் சொல்றாரு, நாம காயின் போல இருக்க வேண்டாம், ஆபேல் போல இருங்க என்று சொல்றோம். அல்லேலூயா. விசுவாசம் வாழ்ந்தா நம்ம ஆபேல் போல இருப்போம். எத்தனை பேர் ஆபேல் சொல்றீங்க? ஓகே, அடுத்த வாசகம் அதே எபிரேயர் 11:24 வாசிப்போம். எபிரேயர் 11:24 கடைசியாக எபிரேயர் 11:24 நாம் வாசிப்போம். அடுத்த வாசிப்போம். எபிரேயர் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் ஓகே வாசிங்க. சாரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிங்க. 12:24. புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் யார் இடத்துல சேர்ந்திருக்கோமா? இயேசுவிடத்துல சேர்க்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. யார் ரத்தத்துல வந்து சேர்க்கப்பட்டிருக்கோம்? அந்த தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம் யாரு? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு சிந்திருக்கிறார். நீங்க பார்க்கும்போது ஆபேல் ரத்தத்தை சத்தம் கர்த்தரிடத்துல கேட்கப்பட்டது.
இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவானவர் தன் பூமிக்கு வந்து உங்களோட பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, உங்க அக்கிரமத்துக்காக அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கு. இயேசுவ ரத்தம் நம்ம மேல இருக்குன்னா நீங்க இயேசுவை போல இருக்க வேண்டும், விசுவாசத்துல ஆபேல் போல இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்ம இயேசுவை போல இருக்க வேண்டும். முதல் பட்டியல பாத்தீங்கன்னா யாரு? ஆபேல். நம்ம தொடர்ச்சியாக அடுத்த வாரத்துல ஏனோக்கு குறித்து நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்தை யாரு குறித்து நம்ம பார்க்க போறோம்? ஏனோக்கு குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல நம்ம ஆபேலை குறித்து பார்க்கலாம். கர்த்தரான அங்கீகரித்தார் அவரோட ஆராதனை, அந்த ரத்தம் கர்த்தரிடத்துல சத்தம் ஏற்று நீ இயேசு கிறிஸ்துவானவர், நீ நம்மளுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த நாள்ல ஒரு புதிய உடன்படிக்கைக்கு நாம் வந்திருக்கிறோம், அவரை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை திரும்பவும் அப்பத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் எழுந்தோமா, எல்லோரும் நம்ம ஜெபிப்போமா, எல்லோரும் நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறத கண்களை போடுவோமா. இன்னைக்கு அப்பத்தியம் திராட்சை ரசத்தை நம்ம புசிக்க போறோம். எல்லாரும் நம்ம ஜெபத்தோட நம்ம இருப்போமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் சரீரத்தை நம்ம புசிக்க போகிறோம். இன்னைக்கு அது பாவ மரியாதை. நீங்க உங்களுக்குள்ள எரிச்சல்கள், பொறாமைகள், பகைகள் எதுவும் இருந்துச்சுன்னா, கோபங்கள், ஆத்திரங்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர் சொல்ற ஒப்பு கொடுங்க. இல்ல இப்படிதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அப்ப ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. நீங்க மாறுறீங்கன்னு சொன்னா உங்க விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். இன்னும் இயேசுவோட அன்பு நீங்க ருசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி அநேக நன்மைகளை கற்றுக் கொடுப்பார். அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபத்தோடு இருக்கோம். ஹல்லேலூயா. எல்லோரும் நம்ம அப்பத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா. வேதத்துல வாசிக்கிறோம், காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து இது பிட்டு இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரம் என்று சொன்னார். நான் வருவழுவோம் நினைவு கூறுங்க இயேசு சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான கால வேளையில நம்ம காயினை போல இருக்க வேண்டாம். ஆபேலை போல உண்மையுத்தமா விசுவாசத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அவர் கிரிகைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தார். அவர் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதுமே தேவ பிள்ளைகளே, இதனால நம்ம ஆராதனை திருவத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்தபடியே பைபிள் வாசிக்கிற காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரம் என்று சொன்னார். நான் வருவளவு நினைவு கூறுங்க என்று சொன்னேன். அப்பத்தை ஆசீர்வதி. அந்த பழைய பாத்திரத்தை எடுத்து இது ரத்தத்தினால வருகிற புதிய உடன்படிக்கை நான் வருவளவு நினைவு கூறும்படி இவைகள் செய்கிறேன் என்று இயேசு சொன்னார். நீ இயேசு ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டது. நீ இயேசு ரத்தனால் நீங்க மறைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க அவரோட கல்வாரி ரத்தத்தினால் நீங்க நானும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவர் புசிக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியம் நல்ல கர்த்தர் சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். திராட்சை ரசத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளை ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே, இந்த
திருவந்த பந்தியில கலந்து கொண்டு ஒவ்வொரு ஜனத்தை ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் காயினை போல இல்லாதபடிக்கு நாங்க ஆபேலை போல இருக்கிறோம். இப்படிப்பட்ட குணாதிசயம் நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசம், ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீங்க நடத்துவதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவட பரிசுத்த நாமத்தினாலே நான் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாகம் ஒருபோதும் நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை நம்ம செலுத்த போகிறோம். காணிக்கைகள் நீங்க ஒவ்வொரு ஆறாவது வீடுகள் தோறும் எடுப்போம். உங்க காணிக்கையை நீங்க செலுத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோட தசம பாகம் இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க உங்க தசமம் செலுத்துங்க, கர்த்தருக்கு செலுத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு உண்மையாக செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கை நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எடுக்கிற காணிக்கையும் கொடுக்கிற காரியத்தையும் தசம பாகத்தை காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கிறோம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் என் பிதான அன்பின் ஐக்கியமும் என் பரிசுத்த ஆவியான கிருபையும் வல்லமையும் ஒவ்வொருத்தரோடு சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம மீண்டும் அடுத்த வார ஆராதனை விசுவாசத்தை குறித்து, ஏனோக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.